கடகலக்கணம் கடகலக்கணத்துக்கு வந்து 2 கிரகங்கள் வந்து 3 பார்வை பார்க்கும். எப்படிங்க? கடகலக்கணத்துக்கு 5 குடைன்னு சொல்லக்கூடியது விருச்சிகம். செவ்வாய் வருவார். செவ்வாய்க்கு 4, 7, 8ஆம் பார்வை இருக்குது. கடகலக்கணத்துக்கு 9 குடை வந்து மீனமாக வரும், குரு வீடாக வரும். அந்த குருவுக்கு 3 பார்வை, 5, 7, 9 பார்வை குருவுக்கு. அப்போ கடகலக்கணத்துக்கு பாருங்கள், கடகலக்கணத்துக்கும் சிம்மலக்கணத்துக்கும் ஒரு விதி விலக்குன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு வீடு தான். கடகலக்கணத்துக்கும் சிம்மலக்கணத்துக்கும் சந்திரபவன் கடகம், சிம்மம், அப்போ சூரியனுக்கு சிம்மம். இப்போ இந்த ஒரு வீடு. மற்ற கிரகங்களை பாருங்கள், சனிக்கு 2 வீடு, குருவுக்கு 2 வீடு, செவ்வாய்க்கு 2 வீடு, சுக்கிரனுக்கு 2 வீடு, புதனுக்கு 2 வீடு. இவங்க 2 பேர்த்துக்கு மட்டும் ஒவ்வொரு வீடுகள். அப்போ இப்போ எல்லா கிரகங்களுக்கும் 2 வீடு உள்ள கிரகங்களுக்கு, அதாவது வந்து 5 குடையும் இல்லை 9 குடையும், ஒரு கிரகம் மட்டும்தான் 3 பார்வை உள்ளதாக இருக்கும். மற்ற எல்லாமே ஒத்த பார்வை உள்ள கிரகமாக தான் இருக்கும். அப்போ கடகத்துக்கு பாருங்கள், கடகத்துக்கு வந்து 3 பார்வை உள்ள கிரகம் அப்படின்னா கடகத்துக்கு 5ஆம் இடம் வந்து விருச்சிகமாக வரும். விருச்சிகம்னா செவ்வாய்க்கு 4, 7, 8ஆம் பார்வை. அப்போ 4, 7, 8ஆம் பார்வை எந்த வீட்டை பார்க்குது? இப்போ கடகலக்கணத்துக்கு 5 குடையும் பூர்வ புண்ணியாதிபதி எங்கே உட்காந்துருக்காரு? செவ்வாய். அப்போ அந்த செவ்வாய் வந்து 3 பார்வை எங்கே பார்க்குறாரு? அதுதான் அவங்க உங்களுடைய 5 குடையை கொடுக்கக்கூடிய அந்த கடகலக்கணத்துக்கு. அப்போ கடகலக்கணத்துக்கு 9 குடை யாருங்க? 9 குடைங்கிறது மீனமாக வரும், குரு வீடாக வரும், குருவாக இருக்கார். அப்போ இந்த குரு மீன லக்கணாதிபதி குரு, அவர் எங்கே இருக்கிறார்? எந்த நட்சத்திரத்துலேருந்து திசை புத்தி ஓட்டுறாரா? 3ஆம் 8 பண்டில் போய் இருந்து லாக் பண்ணிட்டாங்களா? அப்போ 3ஆம் 8 பண்டில் போய் நின்று இருந்து அவர் பார்வை பார்த்தாருன்னா என்னாகும்? அந்த பார்வையில் வந்து பலனை குறைக்கும், அந்த பலனை வந்து பிரச்சனையில் உண்டாக்கும். செவ்வாய் பாருங்கள், இப்போ கடகலக்கணத்துக்கு வந்து 5 குடை வந்து செவ்வாய் வந்து 4, 7, 8ஆம் பார்வை. 4ஆம் இடங்கிறது, இப்போ இந்த செவ்வாய்ங்கிறது வந்து எப்படின்னா 4ஆம் பார்வை ஒரு எம்டி கட்டத்தை பார்க்குறாரு. அவங்க வாடகை வீட்டில் தான் குடியிருப்பாங்க. அந்த செவ்வாய் ராகுக்கு எதை பார்க்குறாரு அப்படின்னா பிரச்சனையான வாழ்க்கை தான் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க வீட்டுக்குள்ளேயே அவங்க அந்த இடத்துல. அப்போ 7ஆம் பாடை பார்க்குறாரு. 7ஆம் பாடம் நண்பர் கூட்டாளியிலே மாணவர்ச்சம் பகை ஓடிட்டுருக்கு. இருக்கிற இடத்த வச்சு பலன், இது பொதுப்பலன். அவங்க சாதகத்தில் என்ன திசை புத்தி ஓடுதோ, இப்போ கடகலக்கணத்துக்கு என்ன திசை புத்தி ஓடுதோ அதை எடுத்தும் பலன் சொல்லலாம். கடகலக்கணத்துக்கு என்ன திசை புத்தி ஓடுதுன்னா, கடகலக்கணத்துக்கு வந்து திசை புத்தி ஓடுதுன்னு வைங்க. அப்போ அந்த கடகலக்கணம் அதிபதிக்கு ஒரு திசை புத்தி, ஏதோ ஒரு திசை புத்தி ஓடுது. அந்த திசைநாதன் எங்கே உட்காந்துருக்கார்? அந்த அவரோட சொந்த வீடு என்ன, அவர் போய் எங்கே உட்காந்துருக்கார், அந்த வீட்டை இயக்குவார். அந்த நட்சத்திரம், ஒரு நட்சத்திரம் உட்காந்துருப்பார், அந்த நட்சத்திரத்தையும் இயக்குவார். அப்போ அந்த நட்சத்திரம் 3 கிரகம் உள்ள நட்சத்திரமாக இருக்கலாம், ஒரு கிரகம் அதாவது அந்த கிரகம் வந்து 3 பார்வை உள்ள கிரகமாக இருக்கலாம், ஒரு பார்வை உள்ள கிரகமாக இருக்கலாம். அதையும் ஈக்குவார். இதாங்க சாதகம். சாதகங்கிறது சாதாரணப்பட்ட மேட்டர் இல்லை. அதாவது அந்த நீங்கள் பார்க்க உங்களுக்கு பலன் வந்துக்கிட்டே இருக்கும். வரக்கூடிய வாடிக்கையாளருக்கு தெளிவாக சொல்லி நம்ம அதை செய்ய வைக்கணும். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 74 அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க, தெளிவாக பேசப்படும். அப்போ கடகலக்கணத்துக்கு 5 குடை செவ்வாய், 4, 7, 8ஆம் பார்வை. கடகலக்கணத்துக்கு 9 குடை குரு, 5, 7, 9ஆம் பார்வை. இப்போ இந்த கடகலக்கணத்துக்கு 3, அதாவது எப்படின்னா 1, 5, 9 3 பார்வை உள்ள கிரகமாக தான் வரும். சிம்ம லக்கணத்துக்கு பாருங்கள், சிம்ம லக்கணத்துக்கும் அதே மாதிரி தான், குரு செவ்வாய் 1, 5, அது 5, 9. அப்போ இவங்களுக்கும் அந்த 3 பார்வை உள்ள கிரகமாக தான் வரும். ஆனால் இவங்களுக்கு ஒவ்வொரு வீடு தான், ஆனால் 3 பார்வை உள்ள கிரகங்கள் 2 கிரகம் வரும். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். வாழ்க்கை வளமுடன் வாழ்த்துக்கள்.